அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் அந்த தொகுப்பில் இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்குரிய மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களோட ராசி மிதுன ராசிக்குரிய அதிபதி புதன் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் அமர்வு. நல்ல முயற்சிகளின் தீவிரம், ஒரு விஷயத்தை இதனால் வரையும் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவை எட்டுறது, இதனால் வரை முயற்சி பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறவங்க இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து நல்ல ஒரு அதிதீவிர முயற்சியால் அந்த விஷயத்தை உங்களுக்கு வெற்றியாக்கிக்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப தாராளமாக இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியில் குரு, ஜென்ம குரு, உங்களோட பாதகஸ்தான கிரகம், 7ஆம் இடத்து கிரகம், 10ஆம் இடத்து கிரகம் உங்களோட ராசியில் அமர்வு அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். பட் ஒரு சில சோதனைகள் அப்படிங்கிறதும் அப்பப்போது லைஃப்பில் வந்து போகும். ஏன்னா ஜென்ம குரு நல்ல ஒரு சோதனைகளை கொடுத்து மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையில் சுமாரான பலன்களும், செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நல்ல ஒரு யோக பலன்களும், அதாவது நல்ல ஒரு நன்மையான பலன்கள். ஏன்னா உங்களோட ராசியாதிபதி செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து உச்சம், சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிறது செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து அமையும். பொதுவாகவே உங்களோட ராசிநாதன் மாத தொடக்கத்தில் 3ஆம் இடத்தில் அமர்வு அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். பட் 3ஆம் இடம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் புதுசாக ஏதாவது கற்றுக்குவீங்க வாழ்க்கையில். இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, வேலையில் இருக்கீங்க, அடிஷ்னலாக எனக்கு ப்ரொமோஷனுக்கு இந்த கோர்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அதே சமயம் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கும் சந்திரன், 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன், சரிங்களா? உங்களோட தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இங்கே சுக்கிரன் அமர்வு. உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி 12ஆம் இடத்து கிரகம் 2ஆம் இடத்தில் அமர்வு அப்படிங்கிறது நல்ல ஒரு பண வரவுகளுக்கு உண்டான ஏற்றமான காலகட்டம் தான், சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் காலபுருஷனோட 2ஆம் பாவகத்தோட கிரகம், சரிங்களா? அதே சமயம் 2ஆம் இடத்துல நம்மளோட ராசிக்கு மாத தொடக்கத்தில் அமர்வு அப்படிங்கிறது பண வரவுகளுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். வருமானம் பெருகும். இப்போ தொழில் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆதாயத்துக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கன்னு பார்க்க போகிற அமைப்பில் நிச்சயமாக பண வரவுகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு ஆதாயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உயரும், சரிங்களா? வருமானம் உயரும். சொல்லப்போனோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க, இப்போ கடன் வாங்குறதோ இல்லை வரவேண்டிய பணம் வரவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறதோ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம் சூரியன், புதன், கேது. இந்த 3ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா சூரியன், புதன், கேது நல்ல அமைப்பு தான். புத ஆதித்ய யோகம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்குவீங்க, உங்களோட வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள். இப்போ இல்லத்தரசிகள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம். ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் அமையும். 4ஆம் இடத்துல செவ்வாய். நம்மளுக்கு செவ்வாய் ரணருண்ண ரோகஸ்தானாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி 4ஆம் இடத்துல அமர்வு பெற்று அட்டமாதிபதி ப்ளஸ் பாகியாதிபதி பார்வை, சனியோட பார்வை சமசப்தமம் அப்படிங்கிற மாதிரி அமைகிறது. ஒரு வகையில் உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு ஸ்டொமக் ரிலேட்டடாக எதுவும் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒரு வகையில் சுகஸ்தானத்தில் நம்மளுக்கு செவ்வாய் அமர்வு அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கலாம். பட் அது செப்டம்பர் மாதம் குறுகிய காலகட்டத்திலே ஒரு 10-15 தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும். அதற்கப்புறம் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அப்படிங்கிறது வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசி கடத்துக்கும் பயிற்சியாகும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வரையும் உங்களோட உடல்நிலைகளில் அக்கறை செலுத்துவது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான், சரிங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் வேலை வாய்ப்புகள், 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய். வேலை வாய்ப்புகளில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள், ஏதாவது கூட வேலை பார்க்குறவங்க நம்மளுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கும். என்ன தான் சனி வக்ரமானாலுமே கூட சனி செவ்வாய் ஆகவே ஆகாது. சனி செவ்வாய் சமசப்தம பார்வை அப்படிங்கிறது ஒரு சில வகையில் கொஞ்சம் நம்மளுக்கு விரக்தி, ஏதாவது ஒரு வகையில் கோபம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அதுக்கப்புறம் 5ஆம் இடத்து கிரகம் 2ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது யோகம் தான். பணவரவுகளுக்கு உண்டான தடைகள் நீங்கும். 6ஆம் இடம் பார்த்தாச்சு. 7ஆம் இடத்து கிரகம் நம்மளுக்கு லக்னம், சரிங்களா? லக்னம் அதாவது உங்களோட ராசியில் அமர்றது அப்படிங்கிறது யோகம்தான், மிதனம், சரிங்களா? 9ஆம் இடம் 10ஆம் இடம் சனி ராகு
நல்ல விஷயம் தான். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 10ஆம் இடத்துல நம்மளுக்கு சனி பகவான் தொழிலில் நல்ல முன்னேற்றம், அதுவும் இப்போ வக்ரமாக வேறு இருக்கார். சரிங்களா, ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் நல்ல பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சி ஆதாயம் பெறுகிறது, வருமானம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல், இதெல்லாம் எப்போ அமையும் அப்படின்னா செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான். செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் 15 சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை புதன் சிம்மத்திலிருந்து கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் அடைகிறார். செப்டம்பர் 17 சூரியன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வருகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகளுமே ரொம்ப சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முதல் தரமான யோக அமைப்பு தான். சரிங்களா, முதல் தரமான நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இது. ஏன்னா உங்களோட ராசியாதிபதி புதன் செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம். எப்போல்லாம் நம்மளோட ராசியாதிபதி உச்சம், ஆட்சி உச்சம், நட்பு, சரிங்களா, முக்கியமாக ஆட்சி உச்சம், சரிங்களா, உச்சம் அடைவது அப்படிங்கிறது நல்ல ஒரு யோக பலனை நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தும். பொதுவாக அந்த புதன் தசா புதன் புத்தி நடக்கிறவங்க அப்படிங்கிறவங்க இந்த புதன் செப்டம்பர் 16ஆம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக நல்ல ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களை சார்ந்த ஒரு உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த செப்டம்பர் மாதத்தில் நடந்தே தீரும். சரிங்களா, நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்களை சார்ந்த உயர்வு, இப்போ உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு இல்லை அப்படிங்கிறவங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம அன்னைக்கு அன்னாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முயற்சிகளை கையில் எடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க இந்த புதன் பயிற்சிக்கு அப்புறம், சரிங்களா, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு உங்கள் முயற்சிகளுக்கு உண்டான நல்ல ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா, செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான காலகட்டம் எல்லா விஷயத்துக்குமே. ஏன்னா உங்களோட ராசி அப்படிங்கிறது நீங்கள், சரிங்களா, உங்களை சார்ந்த ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே. சரிங்களா, ஏன்னா அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 16 புதன், செப்டம்பர் 17 சூரியன். சரிங்களா, சூரியன் புதன் நம்மளோட ராசியில் ஆட்சி பெற்ற சூரியன், ஆட்சி பெற்ற புதனோட உச்சம் பெற்ற புதனோட சூரியன் சேர்வது அப்படிங்கிறது யோகம்தான். சரிங்களா, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நம்மளுக்கு வெற்றி அடையும். முயற்சிகளின் ஒரு தீவிரத்தினால நம்ம ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது லைஃப்பில் நடக்கும். சரிங்களா, முக்கியமாக நான் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தும். இதனால் வரை அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இழுபறியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த 4 விஷயங்கள், வீடு, மனை, வண்டி, வாகனம், இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள் செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல முறையில் உங்களுக்கு செயல்படும். சரிங்களா, அதாவது அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த காலகட்டத்திற்குள்ளாக ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது அதனை சார்ந்து கிடச்சிரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் மற்றபடி சனி புதன் சமசப்தம பார்வை நல்ல விஷயம்தான். சரிங்களா, அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு உங்களோட ராசியாதிபதி உச்சம் பெற்று பார்க்குறது இதனால் வரையும் தொழிலில் மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த புதன் பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக மாறும். செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். சரிங்களா, முக்கியமாக இந்த புதன் உச்சம் பெறக்கூடிய சமயம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களை சார்ந்த உயர்வு நிச்சயமாக வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை குடும்பம் சார்ந்த ஒரு அமைப்புலையோ சமூகம் சார்ந்த அமைப்பில் ஏதாவது ஒரு வகையில் உங்களை சார்ந்த உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். சரிங்களா, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ராசியாதிபதி 4ஆம் இடத்துல அமர்வு அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். பட் இருந்தால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏன்னா பேசிக்காகவே காலப்புருஷனோட 6ஆம் இடம் நம்மளுக்கு கன்னி. சரிங்களா, அதனால் அந்த நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது அமையுது அப்படின்னா அதை நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது. சரிங்களா, ஏன்னா புதன் பேசிக்காகவே ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்புகளை பார்க்கல ஏதாவது சிறிய கடன்களை கூட நம்மளுக்கு கொடுத்து விடக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது அந்த கடனால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம். மற்றபடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு கடன் வாங்கி தான் எனக்கு இப்போ வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப தாராளமாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். சரிங்களா, ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து கிரகம், சரிங்களா, கடனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருப்பார். சரிங்களா, ஸோ ஒரு வகையில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடனால் நம்மளுக்கு யோகம் அப்படிங்கிற மாதிரியும் அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. பொதுவாக அந்த காலகட்டம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. முக்கியமாக உங்களை சார்ந்த உயர்வு, சமூகத்தில் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, லேண்டு வாங்குறீங்க, அது நம்மளுக்கு ஒரு மாதிரி பூஸ்டிங் எனர்ஜி தான். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து நடக்க இருக்கிறது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களோட ராசியாதிபதி புதன் தான். புதன் அப்படின்னாலே நம்மளுக்கு பெருமாள் தான். நாராயணனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சனி புதன் சமசப்தம பார்வை, ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு.
மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் அடிக்கடி வணங்கிக் கொள்வது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாக புதன் தசா புதன் புத்தி நடக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அதே சமயம் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வதும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் புதன் தசா புதன் புத்தி, குரு தசா புதன் புத்தி, சனி தசா புதன் புத்தி, ராகு புதன், சுக்கிரன் புதன், இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நன்றி. இன்னும் மேலும் மேலும் நிறைய சப்போர்ட் பண்ணி எதிர்காலத்தில் இன்னும் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்ம நிறைய பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது இந்த பேசியிருக்கக்கூடிய விஷயங்களில் சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களோட சந்தேகத்தை தீர்க்க முயற்சிக்கிறேன். இன்னும் எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.